வரலாறுலேயே முக்கியமான ஆள், இயேசுவோடைய ஐடென்டிட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஆள். அவ்வளோ முக்கியமான ஆளோட கனெக்ட் பண்ண ஒரு சாதாரண ஸ்திரீ தான் தாமார். தாமாருக்கு அட்ரஸ் இல்லைங்க, தாமாருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பேக்ரவுண்ட் இல்லை. இப்போ யூதாக்கெல்லாம் அப்பா பெரிய ஆள், அவங்க அப்பா பெரிய ஆள், அவங்க அப்பா அதை விட பெரிய ஆள். யூதாவோட அப்பா யாக்கோபு, யாக்கோபோட அப்பா ஐசக்கோட அப்பா ஆபிரகாம். சொல்கிறதுக்கு வரலாறு பயங்கரமாக இருக்குது. ஆனால் தாமாருக்கு வரலாறே இல்லை. நான் என்ன பேச போகிறேன்னா, an insignificant woman. யாருனாலையும் பேர் சொல்ல முடியாத அளவுக்கு அப்பாவோட பேர் மென்ஷன் ஆகலை, ஒன்றுமே மென்ஷன் ஆகாத ஒரு மகளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த காலை வேளையில் ஒருவேளை உங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம், இல்லைனா எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டு பெருசாக இல்லையே, நான் புகுந்த வீட்டிலே என்னை பெருசாக செலிப்ரேட் பண்ணலையே, நான் வாழுகிற வீட்டில் என்னை கொண்டாடலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துகிற காலத்திற்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிகளை மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு ஆண்களையும் கொண்டு போவார். ஏன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெண்களுக்கு ஆமென் என்று சொல்கிறோம். ஆனால் பெண்களுடைய ஆசீர்வாதம் ஆண்களை ஏன் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை? பைபிள் சொல்லியிருக்கிறது ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். இது வெறும் ஆண்களுக்கு மாத்திரம் சொன்ன ஆசீர்வாதம் இல்லை, பெண்களுக்கு மாத்திரம் சொல்லுகிற ஆசீர்வாதம் இல்லை. எஸ்பெஷலாக இன்னைக்கு விமென்ஸ் டேனால நான் பெண்களை பார்த்து நான் பேசுகிறேன், ஆண்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் வந்து சேரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?